எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி வீடியோ பார்க்க கிளிக் பண்ணி அந்த போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ் மணாலி மால் ரோடுக்கு நம்ம போய் வந்திருக்கோம் கைஸ். ஸோ அங்கே தான் நம்ம போய் ஃபுல்லாக இந்த மால் ரோடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ் அப்படியே இன்ச் பை இன்ச் அந்த மால் ரோடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் வேற லெவலில் கூட்டம் கைஸ். இந்த இடத்துல பாருங்க கைஸ் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு. ஃபுல்லாக பேர் கூட்டம் தான். So clear, I feel the end and it's near. The day of reckoning's here, the sound of deafening fear. கைஸ் நம்ம வந்து பாதாம் மில்க் வாங்கியிருக்கோம் கைஸ். இந்த பாதாம் மில்கோட ப்ரைஸ் வந்து 80 rupees கைஸ். இதோட டேஸ்ட் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பாதாம் மில்க் போட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே அந்த ஒரு இது எடுத்து போடுறாங்க கைஸ். ஸோ அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம அந்த ஒரு பாதாம் அப்படின்னு கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லா ரிச்சான பாதாம் டேஸ்ட் ஒன்று வந்து கைஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. இப்போ இந்த மில்க் வந்து ரிச்சா இருக்கு. 80 rupees கேஸ் வர்த்து கேஸ். இந்த பாதாம் மில்க் நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த கோல்டுக்கு இந்த பாதாம் மில்க் குடிச்சிங்கன்னா வேற லெவல். இது மேலே இருக்கு இது அது வர மாட்டேங்குது. தெரியுங்க இன்னும் ஒரு டேஸ்ட் பண்ணுங்க. 7 8ல் பாதாம் போட்டு எல்லாம் நிறைய குக் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மால் ரோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது பிடிங்க. வர்த்து கேஸ் இது. கைஸ் எதுக்கு கைஸ் இந்த மால் ரோட்ல இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னே தெரியல கைஸ். ஸோ ஆனால் வந்து எல்லாரும் வந்து செம்ம க்ரௌடாக இருக்கு கைஸ் இந்த மால் ரோடு. ஆனால் பயங்கரமான க்ரௌடு. எல்லாரும் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கறதுக்காகவே வர கைஸ். நாங்களும் வந்து வாங்குறோம் இல்லையோ சுற்றி பார்க்க தான் வந்தோம் நம்மளும். ஸோ இருந்தாலும் பயங்கரமான கூட்டம் கைஸ் எல்லா இடத்துலையுமே செம. My energy is next level, so damn you better be careful. I got an angel and devil, he snaps me straight in the temple. I'm ready to be a rebel, I've got a lot of potential hidden inside of this vessel. That shit is so exponential. I need a first class ticket to the top, no limit. I don't play no gimmicks, I'ma take you to the clinic. If you want a taste, come at me and you will be replaced. They won't find a trace of you anywhere or any place. If you try, you just might get a little bit of trouble. கைஸ் இப்போ நம்ம வந்து மணாலியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் சித்து நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். ஸோ சித்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees கைஸ். ஸோ இங்கே வந்து மயனீஸ்ன்னு நினைக்கிறேன். இது மயனீஸ். அப்புறம் இங்கேருந்து ஒரு சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு சட்னி நினைக்கிறேன் கைஸ். ஸோ இது பாருங்க கைஸ் உள்ளே வந்து தேங்காய் துருவி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெறுமனே டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் கைஸ். இது நாய் ஓடிது. ஏதோ ஒரு டேஸ்ட் வருது கைஸ். நம்ம ஃபுட்டில் வந்து ஒரு டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் தான் இதில் இருக்குது. ஸோ உள்ளே வந்து தேங்காய் தான் நினைக்கிறேன் கைஸ். ஒரே பாஸ் பண்ணிக்குவேன் கைஸ். ஏதோ ஒரு நம்ம ஊர் டேஸ்ட் ஒன்று வருது கைஸ். அதனால் எனக்கு கரெக்டாக அது என்ன டேஸ்ட்னு தெரியல. அதனால் அண்ணாவை சாப்பிட சொன்னேன்னா ஸோ அவனுக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. இது வந்து மைனஸ்ன்னு சொன்னாங்க கைஸ். இது வந்து மைனஸ் கிடையாது. இது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதை தொட்டு சாப்பிட்றேன். இந்த உள்ளே இருக்கிறது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சட்னி தான் நினைக்கிறேன். ஆனால் உள்ளே இருக்கிறது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது இந்த இதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம ஊர் தேங்காய் சட்னி மாதிரி இருக்குது கைஸ். இது வந்து இப்போ இந்த ரெட் கலரோட ரெட் சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு மாதிரி நல்லா ஸ்பைஸியாக ரொம்ப காரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருந்தது. இது வந்து கொஞ்சம் காரத்தை அள்ளி தருது. இது வந்து
ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து மணாலியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையில் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. It's not working out, maybe it's the chemistry. It's time to break up so I can make a better me. Better believe in your mind, cause it's everything. You can mold, shape, find almost anything. All it takes is some time and some clarity to find your identity. It's mind over everything. கைஸ், மணாலி மால் ரோட்டில் வந்து சில பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ அது வந்து நான் ரூமில் போய் காட்டுறேன், இல்லை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே ரூமுக்கு தான் கைஸ் போகிறோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ நான் வந்து ரூமில் சந்திக்கிறேன். ரூமில் சில விஷயங்கள் உங்களுக்கு காட்டணும். நான் காட்டுறேன் கைஸ் அங்கே போயிட்டு. ஸோ கைஸ், ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் கைஸ். ஸோ ரூமோடு சேர்த்து டின்னரும் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆடு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து 12 மணிக்குலேருந்து தான் உங்களுக்கு இந்த ரூம் இதுவாக வரதுனால பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி கிடையாது கைஸ். ஸோ அதனால் வந்து டின்னர் தான் இன்றைக்கி இருந்தது. ஸோ டின்னர் நம்ம சாப்பிட்டோம். ஸோ டின்னர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க கைஸ். அந்த குழம்பு பேர் கரெக்டாக தெரியல. ஸோ அந்த குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, குழம்பு, அப்புறம் ரைஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க கைஸ். ஒரு கப்பு ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டோம் கைஸ். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான் கைஸ். ஸோ வந்து செம்ம டயர்டு கைஸ். இன்றைக்கி வந்து வேறு லெவலில் ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றி வேறு லெவலில் வீடியோஸ்லாம் எடுத்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம் 2 பேருமே. ஒரு மாதிரி தூங்கணும்னு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து தூக்கம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் வந்து தூக்கம் வரல. ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு கைஸ். ஃபுல்லாகவே சுற்றி நீ இப்போ வந்து எப்படி தூங்குறதுனால தெரியல. இதே ட்ரெஸ்ஸோடு அப்படியே தூங்கிடலாமா, இல்லை வந்து ட்ரெஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு ஷார்ட்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு தூங்கணும்னா குளிருமா தெரியல. ஸோ அதனால் அப்படியே தூங்கிடலாம் தான் இருக்கும். ஸோ என்னன்னு தெரியல கேஸ். அப்படியே குளிர் கம்மியாயினா அப்படியே இப்போ வந்து -7 டிகிரியில் இருக்குது கேஸ். இப்போ வந்து மணாலி செம குளிரில் இருக்குது. செமையாக குளிருது. தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணி கை வச்சுட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ தண்ணி ஜில்லுன்னு இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கை எப்படி டக்குன்னு இப்படி கழுவிட்டு இப்படி வருவோம்ல, அந்த இதுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு டே வந்து வேறு லெவலில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு வேறு லெவலில் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்போது நாளைக்கு இன்னைக்கோட வேறு லெவலில் நாளைக்கு இருக்க போகுது கைஸ். செம்ம பெருசாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து காலைல சீக்கிரம் ஏஞ்சி நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் இப்போ தூங்குறோம். ஸோ அதுக்கப்புறம் கைஸ் இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் இப்போ காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிரண்டு போயிடுவீங்க. இங்கே பாருங்க கைஸ், இருங்க நான் உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன். வெளியே போய் சரியான குளிரில் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறேன் பாருங்க. இப்போ ஐயோ எப்படி இருக்குது பாருங்க கைஸ். இடம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். நாங்கள் வந்து காரில் வரும்போது வந்து இங்கே லைட்டிங்லாம் தெரிஞ்சுது. இருட்டாகி செம்மையாக லைட்டிங்லாம் தெரிஞ்சுது. டக்குன்னு சரி வேறு எங்கேயும் இருக்காது போல் அப்படின்ட்டு டக்குன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து இருப்பேன் நான் காரில். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னே இங்கேயே இருக்குது கைஸ். இவ்வளோ பெரிய வியூ இருக்குது கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த வியூ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். மழை இருந்தது. மலையில் வந்து இந்த வீடுலாம் காலையில் தெரியவே இல்லை. இப்போ பார்த்தா லைட்டிங் போட்டு இப்படி செம்மையாக வச்சுருக்காங்க கைஸ். செம்மையாக இருக்குது. இங்கே அந்த காட்டேஜ் கூட அப்படியே இந்த லைட்டிங்லாம் வந்து காட்டேஜோட லைட்டிங். ஸோ இங்கெல்லாம் வந்து லைட்டிங் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஏஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் ராஜ். பாய்.